அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் என்னுடைய அன்பையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளிலே நம்மோடு எடைபடுகிற ஒரு சிறப்பான வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலே 28வது அதிகாரம், அதாவது உபாகமம் என்ற புஸ்தகத்திலே 28வது அதிகாரம் முதல் வசனத்திலே இப்படியாக ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை இந்த நாளிலே நான் மையமாக உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்வதற்கு நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அருமையானவர்களே, தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை படைத்து அவர் நம்மை வழிநடத்தி வருகிற இந்த பாதையிலே அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்மை மேன்மையாக வைத்து அதை பார்த்து ரசிப்பது தான். இந்த உலகத்திலே பிறந்து வளர்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் நம்மை உண்டாக்கினவர் அவர் ஒரு மனதிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை மேன்மையாக வைத்து பார்க்க ரசிக்க அவர் விரும்புகிறார். இந்த உலகத்திலே நமது வாழ்க்கையிலும் நமது வழியாக நம் மூலமாக குழந்தைகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த குழந்தை செல்வங்களை நாம் வளர்க்கிற பொழுது அவர்களை நாம் எப்படி வளர்க்கிறோம்? அன்பும் பாராட்டுகிறோம். கடிந்து கொள்ள வேண்டிய நிலைகளிலே நாம் கடிந்தும் கொள்கிறோம். ஒருவருக்கொருவர், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நமது வாழ்க்கையிலே அவைகள் இருக்கத்தான் செய்கிறது. கண்டிப்பாய் பேசுவதோ, பிரியமாய் சிரிப்பாய் நடந்து கொள்வதோ, தவறுகளை எடுத்து சொல்வதோ, நல்லவைகளை வாழ்த்துவதோ நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். அருமையானவர்களே, அவைகள் எல்லாம் நமது பிள்ளைகளை மேன்மையாக வைப்பதற்காக நல்ல முறையிலே வளர்த்து அவர்களை ஆளாக்கி நாம் சந்தோஷமாய் பார்த்து ரசிக்கும்படியாக தான் நாம் அவ்வளவு கவனங்களை செலுத்துகிறோம். அவர்களுக்காக உழைக்கிறோம். ஓடி ஆடி நாம் நம்முடைய ஞானத்தை எல்லாம் செலவழித்து அந்த கரங்களிலே கிடைத்திருக்கிற அந்த குழந்தைக்காக நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். இது போலத்தான் நம்மை உருவாக்கின அந்த ஆண்டவன் இயேசு கிறிஸ்து, அந்த பரமபிதா, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எத்தனையோ கடிதங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. ஒரு தாயின் கடிதம், ஒரு தகப்பனின் கடிதம், ஒரு தொலைபேசியிலே பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் உற்சாகப்படுத்துகின்றன. அதே போலத்தான் நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகள் தொனிக்கின்றன. நம்முடைய நடை பயணத்திலே வேதாகமத்திலே நாம் வாசித்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகத்திலே வந்து நம்மை வழிநடத்துகின்றன. பரிசுத்த வேதாகமத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அவருடைய வார்த்தைகள் நம்மை வழி நடத்துகின்றன. திருச்சபையிலே கூட்டங்கள் கூடி நாம் அங்கு வார்த்தைகளை கேட்கிற பொழுது, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்கிற பொழுது அவைகள் மூலமாகவும் நமது வாழ்வு சீர்படுகிறது, அவைகள் சிறப்பாகிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீங்கள் மேன்மையாக எடுத்து இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு கீழ்ப்படிய எல்லா சூழ்நிலைகளையும், உங்கள் வாழ்க்கையிலே வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் அது நன்மைக்கே ஏதுவாக, அது மேன்மைக்காக உங்களை மேன்மைப்படுத்தவே கிடைக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் அதை விசுவாசித்தால் எவ்வளவு இன்பமாக இருக்க. அருமையானவர்களே, இன்றைய அதை செய்யலாமா? அதை இப்பொழுதே செய்யலாமா? தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.